Hello friends, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா cauliflower fry எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். காலிஃப்ளவர்ல வந்து நம்ம கட் பண்ண சொல்லி உங்களுக்கு தெரியும். அங்கங்க வந்து சின்ன சின்ன புழுலாம் இருக்கும். சோ அதனால வந்து அந்த புழுவெல்லாம் நம்ம எடுத்து போட்டுட்டு அந்த காலிஃப்ளவர் கட் பண்ணிட்டு அந்த காலிஃப்ளவர்ல வந்து சோ அதனால பாக்டீரியாலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து அந்த பாக்டீரியாலாம் போகிறதுக்காக நம்ம தண்ணில வந்து அந்த காலிஃப்ளவர் கட் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணி இந்த தண்ணியில் காலிஃப்ளவர் போட்டு வச்சுக்கலாம். அதில் வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நம்ம பாக்டீரியா வந்து போகிறதுக்காக மஞ்சள் வந்து கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள். அண்ட் வந்து கொஞ்சோண்டு உப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு வந்து இந்த தண்ணி வந்து சூடாகிற வரைக்கும் நம்ம விடலாம். ரொம்ப வந்து பாயில் ஆகிடக்கூடாது. ஏன்னா வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறதுனால ரொம்ப பாயில் ஆகிடுச்சுன்னா இது வந்து கிறிஸ்பியாக வராது. அதில் இருக்க கிருமிலாம் போகிறதுக்காக நம்ம கொஞ்சம் வந்து அதை லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். அந்த தண்ணியை ரொம்ப வந்து பாயில் பண்ண தேவையில்லை. தண்ணி வந்து நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தண்ணியை வந்து வடிகட்டிடலாம். நீங்கள் இது மாதிரியும் பண்ணலாம். இல்லைனா சுடு தண்ணியில் வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டுட்டு அதில் காலிஃப்ளவர் போட்டுட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்ச நேரம். அந்த சுடு தண்ணிலையும் வந்து பாக்டீரியாலாம் போயிடும். இப்படி 2 மெத்தடையும் நம்ம யூஸ் பண்ணலாம். மசாலா வந்து இப்போ ரெடி பண்ணலாம். நான் தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். 3 டீஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன். ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு 4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாத்தூள் வந்து நான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம காலிஃப்ளவரை வந்து ஆட் பண்ணிடலாம். இந்த காலிஃப்ளவரை வந்து நல்லா நம்ம மசாலாவில் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலாவும் காலிஃப்ளவரும் நல்லா மிக்ஸ் ஆகணும். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம காலிஃப்ளவரை போட்டு ஃப்ரை பண்ணலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ காலிஃப்ளவர் வந்து நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட இருக்க பெல் பட்டனில் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் இந்த வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். காலிஃப்ளவர் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.